ஸ்ரீ குருபியோ நமக, சிவாய நமக. நம்ம இன்று சிந்திக்கக்கூடிய ராகம், அதாவது முன்பு சொல்லப்பட்ட ராகத்தினுடைய தொடர்புடையதாகத்தான் இருக்க போகிறது. அதை எது என்று பார்த்தால் மாயாமாலகுலிலிருந்து பார்த்தோம், அடுத்தது விலகரி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூபால ராகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூபால ராகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூமியில் ஒவ்வொருவரும் அனைத்து ஜீவராசிகளும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது புத்துணர்ச்சியோடு தான் அந்த நாளை கழிப்பதற்கும் பொழுது புலர்வதற்கும் நாம் சிந்திப்போம். இது என்ன என்றால், இது உடல் ரீதியாக என்ன நம்ம நினைக்கிறோமோ, என்ன நம்ம செயல்படுத்தணும், நம்ம மனசு அந்த புத்துணர்ச்சி, அந்த பயம் இல்லாத தன்மை, இன்று நல்லதே நடக்கும் என்ற நிதானமான ஒரு சிந்தனை, இது எல்லாமே இந்த பூபால ராகத்தில் நம்ம இருப்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா அதிகாலை நேரத்தில் பாடக்கூடிய பாடல் ராகம். இதை என்னதுன்னா பகவானையே தான் நம்ம சிந்திக்கிறோம். பகவான்னா என்ன? ஸ்ரீராமர், விநாயகர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்குடைய கடவுளுடைய சிந்தனை கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி இருக்கும். அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராகம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம என்ன முயற்சி பண்ணுகிறோமோ, அதாவது புகழ் வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த புகழினுடைய முயற்சி என்ன அப்படின்னா, இன்று நல்ல பொழுதாகவும் நல்ல நாளாகவும் நல்லதையே சிந்திக்கக்கூடிய தன்மையையும் இந்த உடலுக்கும் மனதுக்கும் இந்த பூபால ராகத்தின் மூலமாக சொல்லோமானாலும் சிந்தித்தோமானாலும் பாடல்களை கேட்டோமானாலும் நம்மளுடைய மனது ஒரு நிச்சிந்தமான ஒரு சிந்தனை, அதாவது சலனமே இல்லாத ஒரு தன்மை அதிகாலையில் ஏற்படும். அதாவது தண்ணியில் கல்லை போட்டால் தான் தண்ணி அலை போல விரியும். அது அல்லாமல் ஒருமுகத்தன்மையில் குவியும் தன்மையை நம்ம ஏற்படுத்துவது இந்த பூபால ராகம். இந்த குவியும் தன்மை ஏற்படும் பொழுது இந்த பூபால ராகம் என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையாக சத்தியமாக மனதோடும் உடலோடும் பேசும் பொழுது மெடிடேஷன் என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம உடலுக்கு நம்ம அதிகாலையில் தினமும் கொடுக்க வேண்டுமா. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நடைப்பயிற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த நடைப்பயிற்சி எதை கொண்டு விடுகிறது? நடைப்பயிற்சி பண்ணும்போது பாதத்திலிருந்து ஆரம்பித்த அந்த நரம்புகள் பூரா மூளையின் வழியே, அதாவது நெஞ்சிற்கு போய் நெஞ்சிலிருந்து மூளை, நம்ம என்ன சொல்கிறோம், டைரெக்டாக மூளைக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூளை செயல்பாடு எங்கிருந்து வரும் என்றால், மனம் ஒருமுகத்தன்மையில் இருந்தால் மாத்திரமே நமக்கு அது கிடைக்கும். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகாலையில் உதிக்கின்ற வேளையில் அந்த செங்கதிர் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதற்காக தான் நடைப்பயிற்சி போகிறோம். மிதமான வெப்பமாக இருக்கும். இந்த மிதமான வெப்பம் என்ன செய்யும் உடலில்னா, சூட்டை தணிக்கும். அப்போ சூட்டை தணிக்கிற ராகம். நம்ம என்ன முயற்சி பண்ணுறோமோ அது நமக்கு செயல்பாடோட திண்ணமான எண்ணத்தோட இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இறைவன் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துவார். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம மார்கழி திங்கள் அப்படின்னு ஒரு பாடலை நம்ம இப்போ சிந்திப்போம். என்னது அப்படின்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட பொதுவீர் பொது மீனோ நேரிழையே சேர்மல்குமாய்பாடி செல்வ சிறுமீர்காள் ஊர்வேல் கொடுந்தொழிலர் நந்தகோபல் குமரன் ஏராண்ட கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இது பூபால ராகம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சான்ஸ்கிரிட்லாம் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னது, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு இந்த ராகத்தை சம்ஸ்கிருதத்தில் நமக்கு நம்ம காலையில் எல்லோரும் சிந்திக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அபிராமி அந்தாதி, நம்ம அம்பாளுடைய எண்ணத்தை நம்ம சிந்திக்கிறோம்னா எப்படின்னா சந்திரனா மனசா நம்ம சிந்திக்கணும். இன்னொன்று உதிக்கின்ற செங்கதிர் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சூரியனாவை நம்ம அதை பாவிக்கிறோம். எப்படி அப்படின்னா, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணவுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போத மலர் கமலை துதிக்கின்ற மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன்
விழுத்துணையே. இன்னொன்று சொல்கிறோம், விழுத்துணையேங்கும்போது நம்ம கண்ணை நம்ம என்னென்ன பார்வைகள் என்னென்ன விதமாக பாசிட்டிவாக நம்ம எப்படி எப்படி திங்க் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ராகம் நம்மளோட பயணம் செய்யும். இப்போ இந்த ராகம் பூபாலத்தில் வந்து ஒரு 3 டிஃப்ரென்ஸை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, பௌளி, தேவகுப்தி, பூபாலம், இதுவும் ஒன்றை ஒன்று தொடர்புடையதான். இது மட்டுமல்ல, இதனுடைய ஆரிஜின் எது அப்படின்னா மாயா மாளவ கோலை தான். அதுதான் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். நடைப்பயிற்சி, மனதில் இருக்கக்கூடிய இதமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய பயிற்சி, இதெல்லாம் நமக்கு அது தரும். அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் சந்ததம் சொல்லடி, இது ஒன்று இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம தேவாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மங்கையர்க்கரசியில் இருக்கக்கூடிய பாட்டு துவக்கம், அது தேவாரம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போயது உதயம் நின்மலர் திருமதிரம் கருணையின் சூரிய எழுவழ நயன கடிமல மலர் மற்றும் மன்னல் அங்கன். இது என்ன அப்படின்னா, இது வந்து திருப்பள்ளி எழுச்சி எழுந்தருளல் அப்படின்னு சொல்லி காலையில் இதை வந்து சிவனை பற்றியும் சிந்திக்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூபால ராகம் பூத்து வரும் நேரம் எழுக என்று சேவல் குரல் அழைக்கிறது அப்படின்னு வந்து பார்க்குறோம். அடுத்தது திருப்புகள்ல முருகா 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 இன்னொன்று என்னன்னா, பட்டம், பதவி, பணம், இதெல்லாம் வந்து நம்ம சிந்தனையில் இருந்தால் மாத்திரமே நம்மளுடைய செயலின் மூலமாக துன்பம் இல்லாமல் அடுத்தவரை வந்து இம்சிக்காமல் நம்மளுடைய பயத்தை போக்கி கொண்டு அந்த நாளை நம்ம வந்து அழகாக சிந்திக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இதை பற்றி ராகத்தை நான் வந்து பௌளி, ரேவகுப்தி, பூபாலம் என்பதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தோடு நான் முடித்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண, இது பௌளி ராகம். அடுத்தது இன்னொன்று, நீ பள்ளி எழுந்த அப்படின்னு பாபநாசன் சிவன் வந்து பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, போற்றிய என் வாழ் முதலாக போற்றி, இது பூபாலம், பௌளி, ரேவகுப்தி. இதை நான் இறுதியில் வாசித்து காமித்து கொடுக்குறேன், இதோ என்னுடைய சிறு அறிவுக்கு எட்டியதை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதோடைய தொடர்ச்சி அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, கீத கோவிந்தம், ஜெயதேவர் அஷ்டபதி, அதை பற்றி பார்ப்போம். அடுத்து ராமனை பற்றிய காவியங்கள் இயற்றி இருக்கக்கூடிய கல்யாண அஷ்டபதியை பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அஷ்டபதி, அதையும் நம்ம சிந்திப்போம். அடுத்து சாஸ்தா பிரீத்தியிலும், அதாவது எல்லோருடைய குலதெய்வம், அவரவர்கள் நினைக்கின்ற தெய்வங்கள், இதில் எல்லாமே வந்து அடங்கி இருக்கிறது. பூபால ராகத்தை சிந்திக்கும் பொழுது அம்பாள் பாடல்கள் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் நாம் அடுத்த பகுதியில் அழகாக நிம்மதியாக அந்த காலை பொழுதை உடலோடு மனதோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தோடும் முயற்சியையும் பயம் இல்லாமலும் இருந்து அந்த பொழுதை என்ன நினைக்கிறோமோ, என்ன எண்ணம் நமக்கு உதிக்கின்றதோ அதை சூரியன் நமக்கு ஏற்படுத்தி தருவார். என்ன மனதில் நினைக்கிறது என்பதை சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சிவன் பார்வதி, அதாவது அம்பாள் சிவன், அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சந்திரன், சிவன் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன். இந்த இரண்டும் இருந்தால் தான், எப்படி பொழுது விடியுமோ அதே போல் பொழுது அடைந்தால் இந்த இரண்டும் வந்து நம்மளுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னா, மூளை புத்துணர்ச்சி பெறுவது, நம்முடைய முயற்சி கைவசம் ஆவது, நம்முடைய எண்ணம் செயல்பாடோடு அடைவது என்று சிந்தித்து இன்றைய பொழுதை நாம் நல்ல விதமாக கழிப்பதற்கு நல்லதையே நினைப்போம், நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செயல்படுத்துவோம். இறைவன் நம்முடன் இருப்பாராக. குருபியோ நமக. அதாவது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல மாயாமாள கோலை. மாபத
பூபாலம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இது பூபாலம். அதாவது இது வந்து ரேவகுப்தி. பௌலி எப்படி பார்க்கணும்? இது ரேவகுப்தி. இந்த 3 ராகத்தையும் இப்பொழுது சிந்தித்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். சா பா சா பா சா. வணக்கம். உடலுக்கு உறுதியும் மனதுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் தருவதன் மூலம் பூபால ராகம் உள்ளம் ஒன்றி கேட்பவருக்கு வெற்றியை பெற்றுத் தருகிறது. இதன் காரணமாக நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றியடைய வழி கிடைக்கிறது. காலையில் இசைக்கப்படும் இந்த ராகம் மனதளவில் பெரும் மாற்றங்களை செய்கிறது. இதனால் உடல் நோய்கள் விலக காரணமாகிறது. ஸ்ரீ அகாடமி மூலம் மாணவ மாணவியர் பலருக்கு இசைஞானம் அளித்து வரும் இசையாசிரியர் திருமதி ஆர் ராமலட்சுமி கூறியதை கேட்டீர்கள். தொடர்ந்து இந்த ராக தொடர்பில் இருந்து வாழ்வியல் சூழ்நிலையையும் ஏற்றாற்போல் அமைத்து கொண்டால் நினைத்ததெல்லாம் வெற்றியே. இதை கேட்ட அனைவருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை அமைய வாழ்த்தி அடுத்த புதிய தகவல்களோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.